இந்த ஜோஷியக்காரங்க வச்சுதான் இந்த தாவேக்க அரசியல் கட்சி இயங்குதுன்றத நான் சொல்லலைங்க, அந்த சம்பந்தப்பட்ட ஜோஷியக்காரர் சொல்லியிருக்காரு. நீங்க வீடியோ போடுப்பா. இந்த பேரை வெற்றிங்கிற பேரை நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். VETTRI அற்புதம் 22 பேரு. தோனி எழுதி பாருங்க 22 வரும், கங்குலி எழுதி பாருங்க 22 வரும். வெற்றினா முருகன், இது முருகனுடைய நம்பர் 22. அதுக்காக வச்சு கொடுத்தேன். எக்ஸ்ட்ராடனே ஜெயிப்பாங்க. இன்னைக்கு இந்த லான்ச் ஆகுது, பியூட்டிஃபுல்லா போகும். வாழ்த்துக்கள். எனக்கு தெரியும் டிவி கேக் பேர் வச்சவன் நானு. சோ எப்படி இன்னைக்கு தலைவர் சிஎம் உட்காந்துருக்காரு பாத்தீங்களா என்ன சொல்றாரு? நான் தான் டிவிகேன்ற பேரு நான் தான் வச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துல போடுறாங்க. VETTRI வெற்றி. அந்த வெற்றியும் நான் தான் நியூமராலஜிக்கல் மூலியமா நான் தான் பண்ணி விட்டேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பேர் வச்சுதான் அவர் தான், வெற்றி நியூஸ் சேனல் வச்சுதான் அவர் தான். இது நான் சொல்லல, அவர் சொல்றாரு. அப்புறம் நீங்க எதுக்கு பெரியார கொள்கை தலைவரை வச்சுட்டு இருக்கீங்க? அப்போ பெரியார தூக்கி இறக்கி வச்சுட்டு இந்த ஜோஷியக்கார ஃபேஸ் போட்டு போட்டோ போட்டு வச்சிருக்கீங்களா? அவரு ஒரு கொள்கை தலைவரை வச்சிருக்கு தானே. ஏன்னா அவர் சொல்றது தானே இயங்கிட்டு இருக்குங்க கட்சி. இதையும் நான் சொல்லலைங்க. அப்ப நான் சொல்லிட்டு என்ன சொல்றாதீங்க. அதாவது இந்த ஜோஷியக்காரர் சொல்றாப்புல. அப்புறம் என்னது இது? அப்புறம் ஏன் நீங்க பெரியார் கொள்கை அப்போ அந்த ராஜ்மோகன் இவர் தான் மெயின். அதனால இவர் சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. அதனால தெளிவா பேசணும். நீங்க தமிழ் உங்களுக்கு புலமை அது எல்லாமே கரெக்டா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு எனக்கு தெரிஞ்சு நல்லா பேசக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா ராஜ்மோகன் மட்டும்தான். அதுல மாற்று கருத்துன்றதே கிடையாது. ஆனா நீங்க கருத்து எடுத்து வைக்கும் போது என்ன அவருக்கு என்ன கேட்டார், என்ன பதில் சொல்லணுன்றத அதை கேட்டு தெளிவுபடுத்துங்க. நீங்களும் நிர்மல் குமார் மாதிரியும் ஆதவ அர்ஜுனா மாதிரியும் பேசாதீங்கன்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுக்கிறேன்.